Praise the Lord. How are you? இன்றைக்கு சங்கீதம் 119 verse 45 நம்ம தியானிக்கிறோம். We are still in this topic of abiding in God. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம கர்த்தர் எப்படி நமக்குள்ளே இருப்பார். ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், காட் வில் பி இன் அவர் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்ம பதில் சொல்கிறது, மற்றவங்களுக்கு பதில் சொல்கிறதுல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அடுத்தது காட் வில் பி இன் அவர் டிசிஷன்ஸ், நம்ம தீர்மானங்களிலும் கர்த்தர் நெருங்கி ஒன்றாக இருப்பார். இன்றைக்கு காட் வில் பி இன் அவர் வாக். நம் விசாலத்திலே நடப்பேன், நான் உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறபடியால் ஐ வில் வாக் இன் ஃப்ரீடம் பிகாஸ் ஐ கீப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காட் வில் பி இன் அவர் வாக். See, a lot of times we think morning எழுந்து நம்ம ப்ரே பண்ணுவோம், or and then we go with our day-to-day life. Either we go out or even at home, whatever we are doing, காலையில் நம்ம ப்ரே பண்ணிட்டோம். அது கூட bye God, hereafter I'm going to do my own things. நான் வேலைக்கு போகிறேன், or படிக்க போகிறேன், whatever I'm doing with talking to people, or I'm even sleeping, எல்லாமே now it's me அப்படி நம்ம lot of times நம்ம அப்படியே செப்பரேட் பண்ணிடுவோம். But as a child of God, I want to encourage everybody, don't compartmentalize. அதாவது பாக்ஸாக பண்ணாதீங்க. God will be Holy Spirit, Jesus should be involved in everything we do. Morning we of course we read the Bible, we pray, that is awesome. அதோட குட் பைன்னு சொல்லாமல் ஸ்லோலி கல்டிவேட் தி ஹேபிட். எல்லாவற்றிலையும் எல்லா நேரங்களிலும் வெளியில் போகிறீங்களா, as you're driving or going in the bus or walking, அப்படியே ஆவியானவரோடய பேசிகிட்டு இருக்கும் போது தான் அதுதான் abiding in God அப்படின்னு சொல்கிறது. அப்படி பண்ணும் போது என்ன ஆகிடும்னா, he will be involved in everything in our life. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம நடக்கையில் அவரும் இணைந்திருப்பார் அப்படின்னு சொல்லும் போதுன்னா, நம்மளுடைய எல்லா செய்கைகளிலும், நம்மளுடைய ஈவன் டிசையர்ஸ், யாரோட பேசுகிறோமோ, ஒரு இடத்துக்கு போகிறோமோ, ஒன்று வாங்குகிறோமோ, எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்பிரிட், வாட் யூ திங்க், கர்த்தாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை நான் செய்யட்டுமா, இங்கே போட்டுமா, இவங்களோட பேசட்டுமா, இந்த தீர்மானம் எடுக்கட்டுமா, எல்லாவற்றிலையும் பியூட்டிஃபுல்லி காட் வில் ஆல்சோ பி இன்வால்வ் இன் அவர் வாக். அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சங்கீதக்காரன் அருமையாக அனுபவித்திருக்கிறதுனால தான் இந்த சங்கீதங்களை எழுதுகிறார். ஸோ ஈவன் டுடே wherever you're going, whatever you're doing, you're not alone. நீங்கள் தனியாக, அவ்வளோதான் நான் தனியாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதை நீங்கள் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஹியூமன் ஹையில் நம்ம அதை பார்க்க முடியாது. பட் இந்த ஸ்பிரிட் மேன் வில் பி knit with the Holy Spirit. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி such a joy. Every day will be this is the day that the Lord has made, we will rejoice and be glad in சங்கீதக்காரனே எழுதுறாரு. Because he knew he was enjoying the presence of the Lord in everything he did. Hallelujah. So even today, whatever you're doing, shall we pray for the God to abide in everything in your walk. Shall we pray? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்களை நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க நாங்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஈவன் as we abide in you, I pray Lord Jesus that you will be in our walk. எங்களுடைய எல்லா நடக்கையிலும் நீங்கள் இணைந்து இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் ஒரு டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நேற்றைய தினத்தை காட்டிலும் இந்த நாளில் கர்த்தாவே இன்னும் அதிகமாக, இன்னும் நெருங்கி உம்மோடு நடக்கும்படியாக கிருபை தாரும். கர்த்தரோடு நடக்கிறது என்றது நிறைய பேர் அறிந்தில்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு அது எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் என்பதை நீர் காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹெல்ப் எவ்ரி ஒன், oh Father God, to walk closely with you because you are walking with us, oh Father God. Let this day be a blessed day. ஒவ்வொருவருடையும் போக்கிலும் வரத்திலும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆபத்து விபத்துலேருந்து விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொறாமை பொச்சரிப்பின் ஆவியிலேருந்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. Let them find favor, let them find victory, let them find open doors today Lord. Fill them with peace. ஒவ்வொருவரையும் சமாதானத்தால் நிரப்புங்க. நல்ல சுகத்தை தாங்க. கரெக்டாக கர்த்தாவே செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லும்படியாக நீர் கிருபை தாரோம். வேண்டாத இடத்துக்கு போகிறதை தடுத்து நிறுத்தும் ராஜா. உங்களுடைய தூதர்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a wonderful and blessed day because God will be in all your walks and you're not alone because you're a child of God. Be blessed.